ஹாய் கைஸ். டுடே நாம ஜாவால டெர்னரி ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். டெர்னரி ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரீப்ளேஸ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கோட் ரீடபிலிட்டி நல்லா இருக்கும். ஸோ ஒரு 5 லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதி நம்ம எஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு ஒரு சிங்கிள் லைனில் வந்து இஃப் கண்டிஷனை வந்து நம்ம வந்து இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் மூலமாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா எக்ஸ்பிரஷன் ஒன் வில் பி எக்ஸிக்யூட்டட். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் டூ வில் பி எக்ஸிக்யூட்டட். வாங்க ஒரு ரியல் டைம் எக்ஸாமோட பார்க்கலாம். ஓகே, நம்ம அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போறோம்னா யூசர் கிட்ட இருந்து 2 நம்பரை வாங்க போகிறோம். அந்த நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் இல்லாமல் சிங்கிள் லைனில் எப்படி டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 நம்பர் வந்திருக்கேன். ஸ்கேனரை we need to close. ஓகே, வாங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்பர் ஏ, நம்பர் பி. ஸோ பி இஸ் பிக்கர். ஸோ இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்ம வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணுறோம். இது எப்படி டெர்னரி ஆப்ரேட்டர் மூலமாக ரன் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் ரொம்ப சிம்பிள். ஓகே, எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் ரிசல்ட் ஈக்குவல் டு இப்போ வந்து கண்டிஷன் நம்ம செக் பண்ணலாம். ஏ கிரேட்டர் தென் பிஐ இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் மார்க் இதுதான் இஃப் கண்டிஷன்ங்கிறது ட்ரீட் பண்ணுறது. ஏ ரிட்டர்ன் பண்ண இல்லைனா பிஏ ரிட்டர்ன் பண்ண. இந்த நம்பர்ஸ் ப்ளஸ் ரிசல்ட் அவ்வளோதான். ஸோ என்னன்னா நான் 1 2 3 4 5 லைன்ஸ் எழுதுறதுக்கு நான் இங்கே வந்து சிங்கிள் லைனில் முடிச்சிட்டேன். இந்த பிக்கஸ்ட் நம்பர் இஸ். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம் ரீடபிலிட்டி கொடுக்குது. ஸோ இதான் இந்த டெர்னரி ஆப்ரேட்டரோட பர்போஸ் அண்ட் யூசேஜ். சி 2 and 3. ஸோ த பிக்கஸ்ட் நம்பர் இஸ் பி. ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து இதில வந்து நம்ம நெஸ்டடும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெஸ்டட்னா ஒரு டெர்னரி ஆப்பரேட்டருக்குள்ள இன்னொரு டெர்னரி ஆப்பரேட்டர் யூஸ் பண்றதுக்கு. ஸோ நான் சேம் நம்பர் குடுத்தா என்ன ஆகும்? ம். இப்போ 1 குடுக்குறேன், 1 குடுக்குறேன். ஸோ வந்து பி தான் பிக்கஸ்ட் நம்பர் தான் காமிக்குது. ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் 2மே ஈக்குவல்ங்கிறதுனால பி வந்துருச்சு. அப்போ வந்து ஈக்குவல்ங்கிறதுனால ஈக்குவல் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஈக்யூயூஏஎல் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் பண்ண மாதிரி இது வந்து ஒரு டெர்னரி ஆப்பரேட்டர். இப்போ நான் இன்னொரு டெர்னரி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ண போறேன். ஈக்குவலா இருந்தா ஈக்குவல் நமக்கு சொல்லிடும். அப்படி இல்லன்னா கிரேட்டர் தானா லெஸ் தானான்னு சொல்லிடு. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் மாதிரி இது வரைக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உள்ளது வந்து இது வந்து செகண்ட் இஃப் கண்டிஷன் மாதிரி. வாங்க கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ 2யுமே நான் சேமா குடுத்தா இட் வில் பி லைக் தி பிக்கஸ்ட் நம்பர் இஸ் ஜஸ்ட் இது ஈக்குவல் வர்றதுக்காக 3 அண்ட் 4 அண்ட் 1. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் டெர்னரி ஆப்பரேட்டர். தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.